மூக்குறிஞ்சுற தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க ஆரோக்கியமாகறதுக்காக காணொளிகள் போடுற எண்ணம் மறக்காம பின்தொடர்ந்துக்கோங்க. கபாலபதின்ற மூச்சு பயிற்சி உங்க சுவாச குழாய் மற்றும் மூக்குல இருக்கிற தூசிகள் மற்றும் சளிய வெளியேத்தி மூக்கு அடைப்பை குறைக்கும். இதை பண்றது ரொம்ப சுலபம்ங்க. மூக்கு வெளியா தும்முறதா நினைச்சிட்டு நல்ல வயிறு உள்ள போற அளவுக்கு வலிமையோட வேகமா மூச்சை வெளியில விடணும். இப்படி பண்ணதுக்கு அப்புறம் தானா கொஞ்சம் மூச்சு உள்ள போகும். அதுக்கு மீறி நீங்களா உள்ள இழுக்க கூடாது. இதே மாதிரி தொடர்ந்து 20ல இருந்து 30 தடவை பண்ணணும். 2ல இருந்து 3 சுற்றுகள் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய் வேணும்னா இந்த பயிற்சியை காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல பண்ணுங்க. ஏன்னா அந்நேரம் பண்ணும்போது மூளைக்கு குருதி ஓட்டம் அதிகரிச்சு மத்திய நரம்பு மண்டலம் நல்லா தூண்டப்பட்டு நீங்க அந்த நாள் முழுக்க தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க உதவும். எப்படி தினமும் பல் துளக்கி பற்களை சுத்தம் பண்றோமோ, மலம் கழித்து குடலை சுத்தம் பண்றோமோ, அதே மாதிரி கபாலபதி பண்ணி உங்க சுவாச மண்டலத்தையும் சுத்தம் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு குருதி அழுத்தம் அதிகமா இருந்தாலோ, கருவுற்றிருந்தாலோ, மாதவிடாய், குடல் இறக்கம் அல்லது தலை சுத்து இருந்தாலோ இந்த பயிற்சியை தவிர்த்துட்டு நாடி சுத்தி மூச்சு பயிற்சியை பண்ணலாம். உங்க நண்பர்கள் யாரெல்லாம் அடிக்கடி மூக்குறிஞ்சுவாங்களோ அவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்துட்டு, இந்த காணொலி மூலியமா எத்தனை புது தமிழ் வார்த்தைகள் கத்துக்கிட்டீங்கன்றத கருத்துரை பகுதியில சொல்லுங்க.